திரு லெனின், அரசமைப்பு சட்டம் பற்றின இந்த விவாதம் அப்படின்றது வந்து அதை பற்றிய ஒரு ஆரோக்கியமான விவாதமா நடந்ததா அல்லது அர்த்தமற்ற சர்ச்சைகளாக போனதா? நிச்சயமா சர்ச்சைகள் தான். என்னன்னா, காந்தி தேசப்பிதாங்கிற முறையில் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை யார் தலைமையேற்று உருவாக்கினா சரியாக இருக்கும்போது சமூகத்தில் அடித்தட்டில் இருப்பவர்களால் தான் அதை உணர முடியும். மற்றவங்கெல்லாம் பேசலாம், அந்த உணர்வு அவங்களுக்கு தான் இருக்கும் என்று தான் B.R. அம்பேத்கரை முன்மொழிகிறார். நேரு அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ள. அவர் ஆமாம், வெளிநாட்டில் தான் படித்து படிப்பறிவு ரெண்டும் மிக்க மாபெரும் கண்ணியமான தலைவர் என்று கருதி தான் அவரை போடுறாங்க. அப்போ அவர் அந்த டிபேட் முழுக்க பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஆண்டு 11 மாதம் நடந்த அந்த டிபேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிற அவ்வளோ விஷயங்களும் அவர் பேசி பதிலளிச்சிருக்கிறார். இன்னும் ஒரு படி அதிகமாக போய் இந்த அரசமைப்பு சட்டம் உருவாக்கிட்டோம், ஆனால் இதன் மூலம் இதற்கு எதிரானவர்கள் கூட ஆட்சிக்கு வரக்கூடும், அப்படி வந்தால் முதலில் இந்த அரசமைப்பு சட்டத்தை எரிப்பவன் நானாகத்தான் இருப்பேன் என்று அம்பேத்கர் சொன்னார். அவர் தான் இந்து மதத்தை ரிடில்ஸ் ஆஃப் இந்துயிசம், இந்து மதத்தினுடைய புதிர்கள்னே சொல்கிறார். அவர் மதத்தை விட்டு நான் இந்துவாக பிறந்தது என் கையில் இல்லை, ஆனால் நான் சாகிற போது இந்துவாக இருக்க மாட்டேன், இந்துவாக இருக்க மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லை, 56 மதம் மாறுறார். நாக்பூரில் மதம் மாறுகிற போது அவர் அளித்த விஷயம் இருக்கு பாருங்க, கிருஷ்ணனை இந்து கடவுள்களெல்லாம் பெயர் போட்டு அந்த தெய்வ ஆராதனை என்பது கூடாது. அதே போல நீங்கள் வந்து சமய சடங்குகள்ங்கிற முறையில் திருமண சடங்குகளை செய்யக்கூடாது, பிராமணர்களை வைத்து வேதம் ஓதுவது இதையெல்லாம் நீங்கள் தடை செய்ய வேண்டும், இதெல்லாம் கூடாது என்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். எனவே இதையெல்லாம் நம்ம இணைத்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, இந்து மதமே சாதிகளின் தொகுப்புன்னாரு. அது ஒரு சாதிகளின் தொகுப்பு. நீங்கள் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது, சாதி தான் அது வந்து பிளவுபடுத்தும் அம்சம் இல்லை, ஒற்றுமைப்படுத்தும் அம்சங்கிறீங்க. சாதினால தான் இந்து மதமே பிளவுபட்டுருக்கு. இன்னொன்று சொல்றாரு, இந்து அப்படிங்கிற போது இந்துக்கள் எல்லாருமே ஆரியர்கள்ங்கிறாங்க. அது ஆர்எஸ்எஸ் சொல்கிறது, கோல்வால்கரும் சொல்றாரு, அதுக்கு முன்னாடி சாவர்கரும் சொல்றாரு. இதை கேட்டால் இன்றைய நவீன உலகம் அதை சிரிக்கும். இந்துக்கள் எல்லாரும் ஒரே இனம், இதில் திராவிடர்கள் இல்லை, பழங்குடியினர் இல்லை, எல்லோரும் ஆரியர்கள்லாம் எப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். எனவே காந்தி ஒரு மெய்யான ராமபக்தர். அவரை சுட்டு கொல்ற போது கூட கோட்சே, நாதுராம் கோட்சே யாரு, சாவர்கருடைய சீடர். அவர் தான் சுட்டுக் கொள்கிற போது கூட ஹே ராம் தான் இறக்குறாரு. ஆனா ராமர் கோயில் கட்டி தலைமை பூசாரியாக பதவியேற்ற பிரதம மந்திரி எல்லா இடங்கள்லையும் ஜெய் ஸ்ரீராம்னு முழங்கினவர் அங்க கைவிட்ட பிறகு ஒரிசா தேர்தலில் போய் என்ன சொன்னார், ஜெய் ஜெகநாத். எனவே ராமனே இவர் கைவிட்டவர் ஒரு தேர்தல் தோல்வியில. ஆனா காந்தி இறக்குற போது கூட ராம பக்தராகத்தான் இருந்தார். எனவேதான் இதுல பிரச்சனை. முக்கியமான கேள்வி, ஒரே நாடு ஒரே தேர்தல் பெரிய பந்தல் போட்டாங்கல்ல, முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி ஒரு கட்டுரை எழுதிக்காருங்க. அப்படி பண்ணா இன்னும் 40 லட்சம் EVM வரும். அந்த 40 லட்சம் EVMக்கு டிடிக்கு வந்து எவ்வளவு கோடி செலவு பண்ணணும்? ஒரே நாடு ஒரே நாள்ல தேர்தல் நடத்த உங்களுக்கு துப்பு உண்டான்னு கேக்குறாரு. வாய்ப்பு இல்ல. ஆமாங்க, அவர் கேக்குறாருங்க. எனவே தான் சொல்றோம், 14 வகையாக தேர்தலை நடத்தி பிரதம மந்திரிக்கு தகுந்தவாறு பயண திட்டங்களுக்கு ஏற்ப தேர்தலை அறிவித்து அதை நடத்துறதா ஜனநாயகம்? இந்த ஜனநாயகத்தை நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு. எனவே இவர்கள் மாநில மொழி மாநிலத்துக்கு எதிராக இருந்தாங்க. ஜமீன்தாரி நில உச்சவரம்புக்கு எதிராக இருந்தது, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எதிராக இருந்தது, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக